தக்வா என்றால் உன்னுடைய அமல்கள் எல்லாம், உன்னுடைய அமல்கள் செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் நீ சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுகின்ற முறையில் உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும். அதற்கு 2 அடிப்படைகளை கூறுகிறார்கள். இபாதத்தை செய்யும் போது 2 அடிப்படை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். தக்வாவுடைய விளக்கத்தின் முதலாவதாக அவர்கள் சொல்வது அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதல், ரப்புடைய தாஅத். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களை செய்தல். சொல்கிறார்கள் இது எப்படி அமைய வேண்டும் என்றால் அலா நூரின் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் வெளிச்சத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அமல் என்று நீனாக கற்பனை செய்து கொண்டு அதை பிடித்துக் கொண்டிருப்பதல்ல. இன்று மக்கள் மௌலுது, மீலாது, கத்தம், பாத்திஹா என்று ஒன்றல்ல 100கணக்கான அமல்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றும் கூட நம்முடைய ஊர்களிலே பார்க்கலாம், மௌலூது, மீலாது, கத்தம், பாத்திஹாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களில் 100கணக்கல்ல 1000கணக்கானவர்கள் 5 நேர தொழுகையே தொழாதவர்கள், 5 நேர தொழுகைகளே தொழாதவர்கள். இஸ்லாமுடைய ஒழுக்கம் சார்ந்த, ஃபர்து சார்ந்த எந்த அடையாளமும் அவர்களிடத்தில் இருக்காது, அவர்களது குடும்பத்தில் இருக்காது. ஆனால் சடங்குகள் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய பேணுதல், அவர்களுடைய தக்வா, எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அதை செய்வதிலே அவ்வளவு ஈடுபாடு, பக்தி பரவசம். தலையில் தொப்பி வந்து விடுவது என்ன, புது சட்டை என்ன, வீடெல்லாம் நறுமணமாக அலங்கரிக்கப்படுவது என்ன. அல்லாஹ்வின் அடியார்களே, இது வழிகேடு, இது தக்வா அல்ல. இது அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பு அல்ல, இது ரசூலின் மீது உள்ள அன்பு அல்ல. அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு அன்பு இருந்திருந்தால் அல்லாஹ் ஃபர்லாக்கியதை செய்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அன்பு இருந்திருந்தால் உண்மையான சுன்னத்துகளை கற்றறிந்து அதை செய்திருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவேதான் இமாம் அவர்கள் தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள், நீ தாஅத் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் அமல்களை எப்படி செய்ய வேண்டும்? அலா நூரின் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே, வழிகாட்டுதலின் அடிப்படையிலே நீ செய்யக்கூடிய அமல் ஒன்று குர்ஆனில் கூறப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு தங்களது ஹதீசுகளிலே, சுன்னாக்களிலே உங்களுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு அமலை நீ செய்ய வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதலிலே உன்னை நீ ஈடுபடுத்த வேண்டும். அடுத்து கூறுவதை பாருங்கள், இது இன்னும் முக்கியமான ஒன்று. தர்ஜூ சவாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மறுமை கூலியை மட்டும் ஆதரவு வைத்தவனாக, அமல்களை கொண்டு உலக நோக்கம் இருக்கக்கூடாது. இன்று சில வித்தியாசத்தை நாம் புரிய வேண்டும். சிலர் நோன்பை பற்றி சொல்லும் போது, நோன்பு வைங்க, நோன்பு வச்சா ரொம்ப உடல் ஆரோக்கியமா இருக்குமா, நோன்பு வைத்தா உடல் ஆரோக்கியமா இருக்கு. டாக்டர்கள் சொல்றாங்க நோன்பு வச்சா கொழுப்பு குறையுதுன்னு சொல்லி, டாக்டர்கள் சொல்றாங்க நோன்பு வைக்கிறதுனால உடல் எல்லாம் சீராகுதுன்னு சொல்லி. இன்னும் சில பேர் தொழுக பெஸ்ட் யோகாங்க அப்படிங்கிறாங்க, தொழுக பெஸ்ட் எக்ஸசைஸ், நீங்க தொழுதாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தக்பீர் கட்டும் போது இவனுக்கு எக்ஸசைஸ் யோகா ஞாபகம் தான் வரும். எந்த அசைவை செய்தாலும் இவனுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். இது இந்த இடத்துல நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மறுமையின் நன்மையை கூறி இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தார்கள்.